கயல், இந்தா இதுல ஒரு 50,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுல தனத்தோட 3 பவுன் செயின் இருக்கு. இதை அப்படியே மாத்திட்டு ஆனந்திக்கு செயின் எடுத்துடலாம். இல்ல இதை வித்துட்டு மத்த செலவுக்கு வேணா நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். இந்தா புடி. இல்ல வேண்டாம் மூர்த்தி, பணம் கொடுக்கறது கூட பரவாயில்ல. எதுக்கு தனம் அண்ணி செயின் எல்லாம்? ஏய், நம்ம வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ இதை வச்சுக்கோ, உனக்கே இது தேவைப்படும்ல. இப்போதைக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு வாங்கிக்க கயல். இப்போ ஆனந்தி கல்யாணத்துல நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. இது போக மீதி பணத்துக்கு நம்ம வேற ரெடி பண்ணிக்கலாம். கயல், சொல்ல மறந்துட்டேன். தனம் அணுக்காக 5 லட்ச ரூபாய் சீட்டு போட்டு வச்சிருந்தா அதையும் இந்த மாசம் எடுத்துடலாம். அதை நாம கல்யாண செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதெல்லாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஏய், அண்ணி அணுவுக்காக சேர்த்து வைக்கணும்னு சீட்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அதை எதுக்காக எடுக்கிறேன்னு சொல்ற? வேணாம் வேணாம், நம்ம என்ன பண்ணலான்னு வேற ஏதாவது யோசிக்கலாம். ஏய் கையா, ஏற்கனவே நாம சீட்டு போட்டு வச்சிருக்கும் போது நீ எதுக்குமா வெளியில பணம் தேடி அலையணும்? இப்ப என்ன கையல், அணுக்கு போட்ட சீட்டு பணம் தானே. இப்ப ஆனந்தியோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணிப்போம், அப்புறம் வேற சீட்டு போட்டுக்கலாமே. வேண்டாம் அண்ணி. கயல், அவதான் சொல்றால, அப்புறம் நீ இவ்வளவு தயங்குற? என்ன கையல், நாங்க என்ன வெளிய ஆளா? எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு இப்படி யோசிக்கிறே கையல்? யோசிக்கல அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா, என்ன மணி உங்க அண்ணன் மாதிரியே யோசிக்கிற? இப்போ பணம் நகையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. வேற என்ன? இங்க பாரு கையல், நீங்கெல்லாம் என்னை பத்தி என்ன யோசிக்கிறீங்க என்ன ஏதுன்னு தெரியாது. சில நேரத்துல உங்ககிட்ட எல்லாம் கோவப்படுற மாதிரி நடந்துப்பேன். ஆனா என் கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும் கையல். குறிப்பா பண விஷயத்துல இவரை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். பணம் இருக்குன்னு தாம் தூம்னு அப்படி இப்படின்னு செலவு பண்ணுவாரு. இருக்கிற நேரத்துல சிக்கனமா சேர்த்து வைக்காம அனாவசியமா அவர் செலவு பண்ணிட்டாருன்னா முக்கியமா நமக்கு பணம் தேவைப்படும் போது பணம் இல்லாம போயிடுமே தான். அதுக்காக தான் நான் அப்பப்போ சில கண்டிஷன் பண்ணுவேன். மத்தபடி உங்க அண்ணன் உங்களுக்கு செய்யறதையெல்லாம் நான் தடுக்கணும்னு நினைச்சது இல்லம்மா. நான் நினைக்கவும் மாட்டேன். ஐயோ, எனக்கு தெரியும் அண்ணி. அவர் இந்த மாதிரி எல்லாம் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு ஒரு புள்ளையா, ஒரு புருஷனா, ஒரு அப்பாவா, அண்ணனா அவருக்கான கடமையெல்லாம் அவர் செய்யணும்னு நான் ஆசைதான் பட்டேன். நான் நினைச்ச மாதிரியே அவர் இப்ப அவரோட கடமையை செய்யணும்னு நினைக்கும் போது நான் எப்படிமா அதை தடுப்பேன்? பொறுப்பில்லாம சுத்திட்டு இருந்தவர ஒரு பொறுப்புள்ள புருஷனா, நல்ல மனுஷனா மாத்தி கொடுத்தது யாரு? நீதானமா? அப்படிப்பட்ட உனக்கு ஒரு கஷ்டம் தேவைன்னு வரும்போது அது எப்படி நான் பண்ணாதீங்கன்னு அவரை தடுப்பேன்?